பெண்களின் வளர்ச்சியை முன்னெடுத்து மத்திய பாஜக அரசு அனைவருக்கும் அனைத்தும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் நிலையில் சுமார் 30 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை அறிமுகப்படுத்தியது. இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் வாக்களித்ததால் இந்த மசோதா தோல்வியடைந்தது. இதற்கு திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் பெருமையாக கூறி வரும் நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் திமுகவுக்கு சரமாரியாக பதில் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ளது. திமுக எப்போதும் சமூக நீதி, சமத்துவம் பற்றி மேடைகளில் முழங்குவார்கள். பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பெண்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனால் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைப்பதை திமுக ஒருபோதும் விரும்புவதில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்தி வருகிறது என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து தோற்கடித்துள்ளன. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை தடுத்து நிறுத்தியதோடு அதை பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதற்கு எவ்வளவு கொடூர மனம் வேண்டும்? இதை செய்ய அவரது மனம் எப்படி துணிந்தது? முதல்வர் ஸ்டாலினை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. திமுக ஆட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் மனித மலம் கலக்கப்பட்டது. இதை விசாரித்த முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை பட்டியலின மக்களே தாங்கள் குடிக்கும் குடிநீர் தொட்டிகள் மனித மலத்தை கலந்தார்கள் என்று தீர்ப்பு எழுதியது. இந்த சம்பவம் வரலாற்றில் திமுகவுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் எப்போதும் கரும்புள்ளியாக இருக்கும். அதே போல மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்தது வரலாற்றில் இன்னொரு கரும்புள்ளியாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். வரும் 23ஆம் தேதி சரியான தீர்ப்பு எழுதுவார்கள் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வருவது தடுத்து மக்களிடம் தவறான தகவலை பரப்பும் நிலையில் இந்த மசோதா குறித்து பெண்கள் எதிர்பார்த்த நிலையில் திமுகவுக்கு நேரடியாக தற்போது பெண்கள் கேள்வி எழுப்ப துவங்கியுள்ளனர்.